ரோஸ்ட் பான் தான் செய்து காட்ட போறேன். வாங்க எப்படி செய்வது, என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். இதுல 1 கிலோ அவிக்காத பச்சை கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 3 தேக்கரண்டி ட்ரை ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 தேக்கரண்டி சீனி எடுத்து வச்சிருக்கேன். இதில் 3 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அது அந்த குளிர் நேரத்தில் கொஞ்சம் உறைஞ்ச நாடி அப்படி இருக்குது. இதில் 2 தேக்கரண்டி உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ இருந்தால் எனக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ள நான் மாவை குழைப்போம். மாவை போடுவோம். இதுக்குள்ள இந்த சீனியை போடுறேன். உப்பை போடுவேன். இந்த ஈஸ்டை வந்து நாங்கள் மெல்லிய சுடுதண்ணியில் கரைச்சி போட்டும் விடலாம். ஒரு 5-6 நிமிஷம் கரைச்சி வச்சு போட்டும் விடலாம். இப்படியும் போடலாம். நான் இப்படியே போடுறேன். இதில் 1 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் இதில் போடுறேன். வடிவா கலந்து விடணும். பாருங்க, நான் இதில் 500 மில்லி மெல்லிய சுடுதண்ணி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பச்சை தண்ணியில் குழைக்கக்கூடாது. சாடையான சூடாக இருந்தால் தான் அது பொங்கி வருமா. இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணியாக விட்டு தான் குழைக்கணும். அப்போ தான் நல்லது. வடிவா சுற்றி வர விடணும். தண்ணியே ஒரே இடமா விடக்கூடாது. தண்ணியை பார்த்து விடுவோம். நல்ல சாஃப்டா குழைச்சி எடுக்கணுமா. அப்பதான் நல்ல வடிவா பொங்கி வடிவா வரும். நான் இப்ப எல்லா தண்ணியையும் விட்டு சரியா எனக்கு 500 மில்லி தண்ணி எடுத்துருக்குது மா குழைக்கிறதுக்கு. பாருங்க, நான் இதுக்குள்ள 10 நிமிஷமா வச்சு குழைச்சேன். திரும்ப வெளியிலையும் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வடிவா அடிச்சு வடிவா பிசைஞ்சு குழைக்க வேணும். வெளியில் எடுத்து இதுலேயே நல்லா சாஃப்டா இருக்கு. வெளியில் எடுத்து கொஞ்சம் இது குழைப்பேன். இதுல கொஞ்சம் தூவி போட்டு தான் குழைக்க போறேன். ஒட்டாது. எண்ணெய் பூசக்கூடாது. இதுக்கு இதே நேரத்தில் 2 வடிவா வந்திருக்கு. இதே வடிவா 5 நிமிஷத்து வடிவா பிசைஞ்சு குழைப்பேன். பாருங்க, 5 நிமிஷம் வடிவா நல்லா பிசைஞ்சு வடிவா குழைச்சு உருட்டி எடுத்துட்டேன். இதை நாங்கள் ஒரு 3 மணி நேரம் நல்லா பொங்கி வர விடுவோம். அதுக்கு நாங்கள் என்ன சொன்னேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசுறேன். கணக்கு பூசக்கூடாது. இந்த ஒட்டாம வர்றதுக்காக தான் பூசுறது. இந்த மாவை இதுக்குள்ள வச்சு காத்து போகாதபடி வடிவா மூடி வைக்கணும். என்ன தானே மூடி வைக்கலாம். காத்து உள்ளடாதபடி மூடி வச்சா சரி. ஒரு 3 மணி நேரம் விட்டுட்டு பிறகுதான் நாங்கள் பான் செய்ய வடிக்கிறோம். வடிவா எல்லாம் மூடிட்டேன். இனி 3 மணி நேரத்துக்கு பிறகு பொங்கி வந்த பிறகு பார்ப்பேன். பாருங்க, இப்போ நான் குழைச்சி வச்சோமா இப்படி நல்லா பொங்கி வந்துருக்கு.
ஒட்ட பார்க்கும். கொஞ்சமா போட்டா ஒட்டாது. காசு எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் அமர்த்தி இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு நாங்கள் இதை வெட்டி எடுப்போம். சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வைக்கணும். விட்டா பிரித்து வச்சிருக்கிறேன் 8 உருண்டையா. இதை நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசுறேன். நல்ல வடிவாக அழுத்தி நல்ல அளவான உருண்டையா அமர்த்தி பிடிக்கணும். அளவான சைஸா உருட்டி எடுத்துட்டு இதை நாங்கள் திரும்ப ட்ரேயில் வச்சு ஒரு 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் நாங்கள் திரும்ப ஒருக்கா விட்டத்தான் திரும்ப ஒருக்கா கொஞ்சம் ஊதி பெருசாக வரும். வந்த அப்புறம் திரும்ப நாங்கள் பான் செய்யலாம். இதுக்கு மேலால கொஞ்சம் தேங்காய் பூசணும். பூசிட்ட காயாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் பூசுறது. இப்போ ஒன்று ஒன்றா நிறையக்குள்ள செய்து வைப்போம். பாருங்க எல்லா உருண்டையும் ஊட்டி வடிவா இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். மீனாலையும் கொஞ்சம் கோகனட் ஆயில் கொஞ்சம் பூசுவோம். இந்த காயாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி பூசுறது. பூசி போட்டு இதை ஃபுல்லாக மூடி வைக்கணும். இது ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கு அதை வைக்க போகிறேன். கொஞ்சம் ஊதி வந்தால் அப்புறம் பான் தட்டை நல்லா இருக்கும். திரும்ப ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். இந்த மா வந்து உருட்டி வச்சுனா இவ்வளவு பொங்கி நல்லா வந்திருக்குது. திரும்ப இதை ரோஸ்ட் பண்ணுற வடிவத்தில் தட்டி போடுவோம். இப்போ நான் இந்த ட்ரேக்குள்ள தான் நான் பான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சம் இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பூசுவோம். ஏன்டா தான் திரும்ப நாங்கள் பேக் பண்ணோன்னு கீழே கொட்டும்போது நல்லா ஒட்டாமல் கொள்ளாமல் வடிவாக வரும். வடிவாக எண்ணெயை பூசினா காரணம் இருந்தாலும் இந்த மூலைகளுக்கு கொஞ்சம் நோமெல்லாம் நீங்கள் கேக் ட்ரேக்கு கூட இந்த மாவை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன மாவை அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒட்டாமல் கொள்ளாமல் வடிவாக வரும். நாங்கள் போட்டோம்னா தட்டி போடுவோம். நல்ல சொஃப்டா இருக்குமா. நல்ல பொங்கி வந்திருக்குது. கொஞ்சம் பூசிட்டு கையில நல்ல வடிவா நாங்கள் சேர்ந்து ஏறொண்டையும் அமர்த்தி போ காட்டுறதுக்கு கையில நல்ல வட்டமா தட்டிட்டு இதை எப்படி 2ஆ மடிக்கணும். நாங்கள் இந்த ட்ரேயின் அளவுக்கு தட்டுனோம்னா ஒருகிட்ட தான் விழாமல் கொள்ளாமல் சளியாமல் நிற்கும். இதுக்கு நாங்கள் சைடு எண்ணெய் பூசிட்டு மாவெல்லாம் போட்டுட்டோம். என்ன செய்யணும்னு சொன்னால் ரேயை வந்து நாங்கள் இந்த பாட்டுக்கு வைக்கணும். இப்படி வச்சா இது மாவுக்கு விழுந்து போடும். இப்படி வச்சுட்டு இப்படி நிமித்தி வைக்கணும்னா விழாது. அப்படியே இப்படியே எல்லாத்தையும் மாட்டோடவே நல்லா சொஃப்டா இருக்குது. இப்படி எல்லாத்தையும் செய்து விட்டு பாருங்க நான் எல்லாத்தையும் வடிவா தட்டி எடுத்துட்டேன். ஒவ்வொன்றுக்கும்
ரெண்டும் போது கொஞ்சம் எண்ணெய் பூசணும். பூசினாத்தான் ஒட்டாமல் கொண்டு நாங்கள் எடுக்கும்போது நல்ல வடிவாக வரும். நாங்கள் இதை திரும்ப கொஞ்சம் மீறால எண்ணெய் பூசிட்டு திரும்ப இருக்கா நாங்கள் 1 மணித்தியாலம் மூடி வடிவ வச்சதான் திரும்ப ஊதி வரும். ஊதி வந்த அப்புறம் நாங்கள் திரும்ப வச்சு பேக் பண்ணுறது. இப்போ இதோட வடிவாக நான் மூடி விட போகிறேன். முதல் மூடின மாலையே மூடி விடுறேன். இனி 1 மணித்தியாலத்துக்கு கூட பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ ரோஸ் பானை இந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. என்ன வடிவா பொங்கி வந்துருக்கு. அதுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் மீறால பூசுவோம். நான் முதல்ல பூசித்தான் விட்டுறேன். இப்போ கொஞ்சம் பூசுறத இந்த தேங்காயில் வாசனை நல்லா இருக்கும் பூசுவான். ஓகே, இனி நான் இப்போ அவனை ஓன் பண்ணி ஃப்ரீ ஹீட் பண்ண விட்டேன்னா இனி நான் அவனுக்குள்ள வச்சு எடுத்துட்டு காட்டுறேன். இதில் வந்து ஒரு 45-50 மினிட்ஸ்க்கு பிறகு இறக்குவோம். அது தெரியும் பார்க்க. வெந்தா பிறகு இப்போ நான் பிரெட் வச்சு 40 மினிட்ஸ் ஆயிடுது. நான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறேன். வெந்திருக்கொண்டு இந்த கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துட்டு நான் எடுக்க போகிறேன் வழியில். பாருங்க, நான் இப்போ வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த ரேக்குள்ள கொண்டு காட்டுறோம். கொஞ்சம் வந்திருக்கு. பாருங்க, எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டேன். நீங்க விரும்பினா இப்படியையும் சாப்பிடலாம். திரும்ப முறுக்கா நீங்கள் இந்த சைட் இல்லாத பக்கத்துல இடையில விலைக்கு திரும்ப முறுக்கா அவலில் வச்சுட்டு எடுத்துட்டு சாப்பிடலாம். பாருங்க, சுடுகுது. நான் இந்த சைட் வைக்காமல் இந்த சைட்டுக்கு திரும்ப முறுக்கா ஒரு எல்லாத்தையும் வைக்கிறேன். நான் கொஞ்சம் இதை வச்சு எடுக்க திரும்ப அவலுக்குள்ள. பாருங்க, திரும்ப நான் வந்து 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன். நான் எல்லா பிரெட்டையும் வைக்கிறேன். உள்ளுக்கு சாஃப்டாக இருக்குது, அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அதனால் பாருங்க இப்படி வந்துருக்கு. சாஃப்டாக இருந்தால் தான் அதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு சம்பளம் உண்டு சேதனை. சம்பலும் ரோஸ் பானும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. நல்ல சுவையா இருக்கும். செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.